தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். கடவுளால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் உங்கள் உடலை வருத்தி நீங்கள் செய்யும் முயற்சியும் பயிற்சியும் நிச்சயம் அதற்குண்டான பலனை பெற்றுத்தரும். கடின உழைப்பு, விடாமுயற்சி, திட்டமிட்ட உழைப்பு இவையே வெற்றிக்கு காரணம். தமிழ்நாடு அரசு பணி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு இடைவிடாது பயிற்சி பெற்று வரக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய யூனிட் 8 தமிழக வரலாறு மற்றும் பண்பாட்டிற்கான இலவச ஆன்லைன் வகுப்பு. மாணவர்கள் இந்த ஆன்லைன் வகுப்பின் மூலமாகவும் இந்த தேர்வு மூலமாகவும் பயன்பெற்று இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக தமிழ்நாடு அரசு பணியை அடைய வேண்டும். அதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆன்லைன் வகுப்பு. இந்த ஆன்லைன் வகுப்பில் நம்ம என்ன பாடம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழக சுதந்திர போராட்டம். இந்த தமிழக சுதந்திர போராட்டத்தில் லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வேலூர் கழகம். அந்த வேலூர் கழகத்தில் முக்கியமாக ஒரு பாயிண்ட்டை இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான முதலாவது பாயிண்ட்டாக, வேலூர் கழகத்தின் நினைவாக இந்திய அரசாங்கம் தபால் தலையை வெளியிட்டது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜூலை 2006. ரைட்டா? வேலூர் கழகம் தொடர்பாக இந்திய அரசாங்கம் தபால் தலை, அஞ்சல் தலை வெளியிட்டது அப்படின்னு கேட்டால் ஜூலை 2006. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம இதில் என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் மறுமலர்ச்சியும் பிராமணர் அல்லாதோர் இயக்கங்களும். அப்போது டிஎன்பிசி தேர்வை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடத்திலிருந்து நிச்சயமாக 2 வினாக்கள், குறைந்தபட்சம் 2 வினாக்கள் வரை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மாணவர்கள் இந்த பாடத்தை கூர்மையாக கவனிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முதலாவதாக தமிழ் மறுமலர்ச்சி. காலனியத்தின் பண்பாட்டு ஆதிக்கமும் மனிதநேயத்தின் எழுச்சியும் இந்திய துணைக்கண்டத்தின் சமூக பண்பாட்டு வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வந்தது. நவீன தமிழ்நாடும் அத்தகைய வரலாற்று மாற்றத்தை அனுபவித்தது. தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரம் அவர்களின் அடையாள கட்டுமானத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தன. அச்சு இயந்திரத்தின் அறிமுகமும் திராவிட மொழிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட மொழியியல் ஆய்வுகளும் மற்றும் பலவும் தமிழ் மறுமலர்ச்சி செயல்பாடுகளுக்கு அடியுரமாய் விளங்கின. அச்சு இயந்திரத்தின் வருகைக்கு பின்னர் தொடக்க ஆண்டுகளில் சமயம் சார்ந்த நூல்களை வெளியிடும் முயற்சிகளே பெருமளவில் மேற்கொள்ளப்பட்டன. நாளடைவில் படிப்படியாக நிலைமை மாறி சமய சார்பற்ற என சொல்லத்தகுந்த நூல்களும் வெளியிடுவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய சமூக பண்பாட்டு வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வந்தது அப்படின்னா காலனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நவீன தமிழ்நாடு, தமிழ்மொழி மற்றும் கலாச்சாரம் அவர்களின் அடையாள கட்டுமானத்தில் குறிப்பிடத்தக்க பங்கு இருக்குது. அச்சு இயந்திரம் வந்ததுக்கப்புறம் தாங்க திராவிட மொழிகள் பற்றிய ஆய்வு எல்லாமே என்ன சொல்கிறாங்க, புத்துயிர் பெறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அச்சு இயந்திரம் வந்த ஆரம்ப காலகட்டத்தில் சமயம் சார்ந்த நூல்களை மட்டுமே அச்சிடுறாங்க. ஆனால் பின்னாடி சமய சார்பற்ற நூல்களும் அச்சிடுறாங்க. ரைட்டா? ஸோ பிராமணர் அல்லாதோர் இயக்கம் தோன்ற காரணம், இவ்வியக்கம் தோன்ற முக்கிய காரணம் அச்சு தொழில்நுட்பமே ஆகும். ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி தமிழ்மொழி ஆகும். இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட், மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய மொழிகளிலேயே முதலாக அச்சில் ஏறியது அப்படின்னு சொன்னால் தமிழ். மிக முன்னதாக 1578 தம்பிரான் வணக்கம் எனும் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்டது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். தமிழில் அச்சேறிய முதல் நூல் அப்படின்னு சொன்னால் தம்பிரான் வணக்கம். எந்த வருஷம்? 1578. சரி, இந்த நூலோட ஆசிரியர் யார்? இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நூலோட ஆசிரியர் ஹென்றி கே ஹென்ட்ரிக்ஸ். ரைட்டா? ஹென்றி கே ஹென்ட்ரிக்ஸ் மறக்காமல் ஞாபகம். இவர் ஒரு போர்ச்சுகல் நாட்டுக்காரர். இவர் தான் தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற புக்கை கோவாவில் வெளியிடுறாரு. அதனைத் தொடர்ந்து 1709 முழுமையான அச்சகம் சீகன் பால்கு என்பவரால், ரைட்டா, சீகன் பால்கு ஐயர் என்பவரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது. இப்போது 1709. ரைட்டா? அப்போது தமிழில் வந்த முதல் நூல் எது? தமிழ்நாட்டில் முத எங்கே அச்சு கூடம் ஏற்படுத்துகிறாங்க, யார் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. வி கனக சபை பிள்ளையின் 1800 ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள். இந்த கேள்வி டிஎன்பிசியில் ஏற்கனவே கேட்டுட்டாங்க. 1800 ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் என்ற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னால் வி கனகசபை பிள்ளை. ஸோ இந்த நூல் ஆரியர்கள் வருவதற்கு முன்பே தமிழர்கள் மிகச்சிறந்த நாகரிகத்தை படைத்திருந்தனர் என்பதை சுட்டி காட்டுறார். அப்போ ஆரியர்கள் அப்படின்னா வெளிநாட்டுக்காரெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே தமிழர்கள் மிகச்சிறந்த நாகரிகத்தோடு இருந்தாங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் கிபி 1812 வெளியிடப்பட்டது. அப்போ நமக்கு தெரியும் திருக்குறள் வெளியிடப்பட்டது 1812. எங்கே? தஞ்சையில் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசனால் அச்சில் பதிப்பிற்கப்பட்டது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ரைட்டா? கிபி 1816 புனித சார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவிய பிரான்சிஸ் டபிள்யூ எல்லிஸ் தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை என்னும் கோட்பாட்டை உருவாக்கினார். அப்போது இந்த பாயிண்ட் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, அவை இந்தோ ஆரிய
மொழிகளோடு தொடர்பில் இல்லாதவை என்ற கோட்பாட்டை உருவாக்கினது யார் சொன்னால் FW எல்லிஸ், பிரான்சிஸ் W எல்லிஸ். ராபர்ட் கால்டுவெல் திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ற தலைப்பிட்ட நூலில் இக்கோட்பாட்டை 1856 விரிவுபடுத்தினார். அப்போது தென்னிந்திய மொழிகள் தனி குடும்பத்தை சார்ந்தவை, அவை திராவிட மொழிகளோடு தொடர்பில்லை அப்படின்னு முத சொன்னது FW எல்லிஸ். அதை விரிவுபடுத்தி விளக்கமாக சொன்னது யார் சொன்னால் ராபர்ட் கால்டுவெல். திராவிட மொழிகளுக்கு இடையில் நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் அப்படியான ஒற்றுமை சமஸ்கிருதத்தில் இல்லை என்பதையும் நிறுவினார். மேலும் தமிழின் தொன்மையையும் நிலைநாட்டினார். அப்போது திராவிட மொழிகளுக்கு இடையில் ஒரு ஒற்றுமை இருக்குது, ஆனால் சமஸ்கிருதத்தில் அந்த மாதிரியான ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு. இக்காலகட்டத்தை சேர்ந்த அறிவார்ந்த தமிழர்கள் தமிழ், திராவிட, சமத்துவம் மற்றும் சமஸ்கிருதம், ஆரியம், பிராமணியம் ஆகிய இரண்டிற்குமே உள்ள அடிப்படை வேறுபாடுகளை அடையாளம் கண்டு கொண்டனர் அப்படிங்கிறோம். அப்போது தமிழ், திராவிட, சமத்துவம் இதுக்கும் சமஸ்கிருதம், ஆரியம், பிராமணியம் இது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகளை அடையாளம் கண்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அவர்கள் தமிழ் மொழியே திராவிடர்களின் மொழி என்றும் தமிழர்கள் பிராமணர்கள் அல்ல என்றும் அவர்களின் சமூக வாழ்வில் சாதிகள் இல்லை, பாலின வேறுபாடு இல்லை, சமத்துவம் நிலவியது எனவும் வாதிட்டனர். இச்சிந்தனைகள் பி. சுந்தரனாரால் எழுதப்பட்ட மனோன்மணியம் என்னும் நாடக நூலில் இடம்பெற்றுள்ள தமிழ்மொழி வாழ்த்து பாடலில் மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது. அப்போ பி. சுந்தரனார், மனோன்மணியம் சுந்தரனார் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த பி. சுந்தரனாரால் எழுதப்பட்ட மனோன்மணியம் என்னும் நாடக நூலில் இடம்பெற்றுள்ள தமிழ்மொழி வாழ்த்து, தமிழ்தாய் வாழ்த்து பாடலில் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மறுமலர்ச்சி பிராமணியத்தின் பண்பாட்டு மேலாதிக்கத்தை கேள்விக்குள்ளாக்கியது. இப்போக்குகள் கலைகளிலும் இலக்கியங்களிலும் சமயங்களிலும் பிரதிபலித்தது. வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க அடிகள் நடைமுறையில் இருந்த இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கினார். ஆபிரகாம் பண்டிதர் தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை வரலாறு குறித்து நூல்களையும் வெளியிட்டார். 19ஆம் நூற்றாண்டில் சி.வை. தாமோதரனார், உ.வே. சாமிநாதர், திருவி. கல்யாணசுந்தரம், பரிதிமார் கலைஞர், மறைமலை அடிகள், சுப்பிரமணிய பாரதி, ச. வையாபுரி, கவிஞர் பாரதிதாசன் ஆகியோர் தங்களுக்கே உரித்தான வழிகளில் தங்களின் எழுத்துக்கள் மூலம் தமிழ் இலக்கியத்தின் புத்தெழுச்சிக்கு பங்களிப்பு செய்தனர். சி.வை. தாமோதரனார் பனை ஓலைகளில் கையால் எழுதப்பட்டிருந்த பல நூல்களில் தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை மற்றும் சூளாமணி போன்ற இலக்கிய நூல்களை பதிப்பித்தார். அப்போது சி.வை. தாமோதரனார் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று அழைக்கப்படக்கூடிய சி.வை. தாமோதரனார் என்னென்ன நூல்கள் பதிப்பித்திருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை மற்றும் சூளாமணி. இதில் பெரும்பாலான எல்லாமே என்ன சொன்னால் இலக்கண வகையிலான நூல்களை தான் சி.வை. தாமோதரனார் பதிப்பித்திருக்காரு. அதுவே தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவரான உ.வே. சாமிநாதர் செவ்வியல் தமிழ் இலக்கிய நூல்களான சீவக சிந்தாமணி, பத்துப்பாட்டு, சிலப்பதிகாரம், புறநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலை, மணிமேகலை, ஐங்குறுநூறு, 10 ஆகியவற்றை வெளியிடும் முயற்சிகளை மேற்கொண்டார். இதில் மிக முக்கியமாக கேட்கக்கூடிய வினா என்ன சொன்னால் எந்த வருஷம் எதை பதிப்பிச்சார்னு கேட்பாங்க. அதனால் அதை 1க்கு 3 முறை நன்றாக படித்துக் கொள்ளுங்கள், எழுதி பாருங்கள். சீவக சிந்தாமணி 1887, பத்துப்பாட்டு 1889, சிலப்பதிகாரம் 1892, புறநானூறு 1894, புறப்பொருள் வெண்பா மாலை 1895, மணிமேகலை 1898, ஐங்குறுநூறு 1903, 10 1904. இதெல்லாம் யார்? மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவரான உ.வே. சாமிநாத ஐயர் பதிப்பித்த நூல்கள். இது தமிழ் மக்களுக்கு தங்களது பாரம்பரியம் குறித்த வியப்பை தந்தது. ஆகவே பண்டைய செவ்வியல் இலக்கியங்கள் மீண்டும் கண்டறியப்பட்டதையும் அவை வெளியிடப்பட்டதையும் தமிழ் மறுமலர்ச்சியின் அடித்தளமாக கருதலாம். இவ்வாறு பழம்பெரும் நூல்கள் வெளியிடப்பட்டது தமிழ் மக்களிடையே தங்கள் வரலாறு, மரபு, மொழி, இலக்கியம் மற்றும் சமயம் ஆகியவை குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நவீன தமிழர்கள் தங்களது சமூக பண்பாட்டு அடையாளங்களை பண்டைய தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் வாயிலாக கண்டறிந்தனர். அவை மொத்தத்தில் சங்க இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அப்போது நவீன தமிழர்கள் தங்களுடைய அடையாளங்கள் எல்லாமேங்கிறது இலக்கியங்கள் வாயிலாக கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே சமயத்தில் பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்த ஒரு தொடக்க கால முன்னோடியான எம். சிங்காரவேலு, இவர் ஒரு முக்கியமான பாயிண்ட். இவர் டிஎன்பிசியில் ஒரு இடத்துல கேட்டிருப்பாங்க. இந்த சிங்காரவேலு என்ன பத்திரிகை நடத்தியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒர்க்கர், அதாவது தமிழ் சொல்லுவோம் தொழிலாளர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒர்க்கர் அப்படிங்கிற பத்திரிகை நடத்தினது தான் யார் சொன்னால் இந்த சிங்காரவேலு. இவர் என்ன பண்ணுறாருன்னா பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்த தொடக்க கால முன்னோடி அப்படிங்கிறாங்க.
ரைட்டா. காலனி சக்தியை எதிர்கொள்வதற்காக பொது உடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தாள். பண்டிதர் அயோத்திதாசரும் பெரியார் ஈவே ராமசாமியும் சமூக ரீதியாக உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் பிரிவினரின் உரிமைகளுக்காக பகுத்தறிவு சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்தனர் அப்படிங்கிறாங்க. யார்? அயோத்திதாசரும் ஈவே ராமசாமியும் உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பகுத்தறிவு சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்தனர். இத்துடன் 20ஆம் நூற்றாண்டின் தமிழ்மொழி இயக்கங்களான தனித்தமிழ் இயக்கம் மற்றும் தமிழிசை இயக்கம் போன்றவை சமஸ்கிருதத்தின் செல்வாக்கிற்கு ஆட்படாத தூய தமிழை உருவாக்குவதில் தாக்கத்தை ஏற்படுத்தின அப்படிங்கிறாங்க. எது? தனித்தமிழ் இயக்கம், தமிழிசை இயக்கம் ஆகியவை சமஸ்கிருதத்துக்கு அடிப்பணியாத ஒரு தூய தமிழை உருவாக்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பிராமணர்கள் அல்லாதோர் மத்தியில் திராவிட உணர்வுகளை இது மேலும் வளர்த்தது. மேற்கூறிய காரணங்களின் ஒட்டுமொத்த விளைவாக பிராமணர் அல்லாதார் இயக்கமும் நீதி கட்சியும் தோன்றினர். பரிதிமார் கலைஞர் வி. கோ. சூரிய நாராயண சாஸ்திரி. வி. கோ. சூரிய நாராயண சாஸ்திரி அவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1870 1903 33 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்திருப்பார். இது ஒரு முக்கியமான பயணம். 33 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்து மிக அளப்பிற்கரிய சாதனைகள் எல்லாமே செஞ்சுட்டு போயிருப்பார். ரைட்டா. ஸோ இவர் பாரதியார் எல்லாருக்குமே வயசு என்னவோ கம்மி தான், ஆனால் இன்ன அளவுக்கு நம்ம ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சாதனைகள் செஞ்சிருப்பார்கள். ஆக சாதிப்பதற்கு வயது ஒரு தடையில்லை. வி. கோ. சூரிய நாராயண சாஸ்திரி 1870 1903 அவருடைய காலம். மதுரை அருகே விளாச்சேரியில் பிறக்கிறாரு. சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். தமிழின் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கை அடையாளம் கண்ட தொடக்ககால தமிழ் அறிஞர்களில் இவரும் ஒருவர். அதனால் தனக்கே பரிதிமார் கலைஞர் என தூய தமிழ் பெயரை சூட்டிக்கொண்டார். அப்போது இவருடைய பேரே சமஸ்கிருத பேராக தான் இருக்குது. சூரிய நாராயண சாஸ்திரிகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் என்ன பண்ணுறாருன்னா இவர் தூய தமிழில் பரிதிமார் கலைஞர் அப்படின்னு மாற்றிக்கிறாரு. தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்றும், எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என முதலாக வாதாடினது பரிதிமார் கலைஞர். மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா. அப்போது தமிழ் அப்படிங்கிறது ஒரு வேர்ல்டு வைட் லாங்குவேஜ். நீ அதை வந்து ஒரு ஏரியாக்குள்ளே நீங்கள் அடைக்கிறீங்க, ஒரு வட்டாரத்துக்குள்ளே நீங்கள் அதை அடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு. மேற்கத்திய இலக்கிய மாதிரிகள் மீது இவர் கொண்டிருந்த தாக்கத்தின் விளைவாக 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தார். இது ஒரு முக்கியமான டிஎன்பிசி வினா, மறக்காம ஞாபகம். தமிழில் 14 வரி செய்யுள் வடிவத்தை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு சொன்னால் பரிதிமார் கலைஞர். மேலும் இவர் நாவல்களையும் நாடகங்களையும் அதிக எண்ணிக்கையிலான அறிவியல் கட்டுரைகளையும் எழுதினார். ஆனால் வருந்தத்தக்க முறையில் 33 ஆண்டுகளே நிறைவு பெற்றிருந்த அவர் தம் இளம் வயதில் இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் வி. கோ. சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிற ஒரு பாடத்தையே பார்த்துருப்போம். அந்த பாடத்தையும் இந்த டைமில் அப்படியே ஒரு ரீகால் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மறைமலை அடிகள் அவருடைய காலம் 1876 1950 வரைக்கும். தமிழ் மொழியின் தூய்மைவாதத்தின் தந்தை என்றும் தனித்தமிழ் இயக்கத்தின் உருவாக்கியவர் என்றும் கருதப்படுகிறார். அப்போ தமிழ் மொழியின் தூய்மைவாதத்தின் தந்தை யார் அப்படின்னா மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்கத்தை ஆரம்பித்தவர் அப்படின்னாலும் நமக்கு தெரியும் மறைமலை அடிகள் தான். சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு ஆகியவற்றிற்கு விளக்க உரை எழுதியிருக்காரு. இதை குழப்பு மாதிரியே கேட்கலாம். எந்தெந்த பாட்டுக்கு விளக்க உரை எழுதினார் மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு. அப்போ முல்லைப்பட்டினம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா. இல்லைனா பட்டணத்தில் தான் முல்லைப்பூ வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா. ஸோ விளக்க உரை எழுதியுள்ளார். அவர் இளைஞராக இருந்தபோது சித்தாந்த தீபிகா என்னும் பத்திரிகையில் பணிபுரிந்தார். பின்னர் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றினார். பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தின் மீது பற்று கொண்டார். அவருடைய ஆசிரியர்களான பி. சுந்தரனார், சோமசுந்தர நாயகர் ஆகிய இருவரும் அவருடைய வாழ்க்கையில் முக்கிய செல்வாக்கு செலுத்தியோர் ஆவர். இது ஒரு முக்கியமானது. மறைமலை அடிகளுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம். பி. சுந்தரனார், சோமசுந்தர நாயகர். தனித்தமிழ் இயக்கம் தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் சமஸ்கிருதத்தின் செல்வாக்கு தமிழ் மொழியிலிருந்து அகற்றப்படுவதையும் மறைமலை அடிகள் ஊக்குவித்தார். இவ்வியக்கம் தமிழ் பண்பாட்டின் மீது, குறிப்பாக தமிழ்மொழி, இலக்கியம் ஆகியவை மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. தமிழ் மொழியின் மீது செல்வாக்கு செலுத்தும் வேற்றுமொழி வார்த்தைகளை அடையாளம் கண்டு அவற்றை அகற்றுகின்ற செயல்பாடு 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலேயே தொடங்கப்பட்டிருந்தாலும் தனித்தமிழ் இயக்கம் தொடங்கியது கிபி 1916 என பொதுவாக கூறப்படுகிறது. மறைமலை அடிகளாரின் மகள் நீலாம்பிகை இவ்வியக்கம் உருவாக்கப்பட்டதில் முக்கிய பங்கு வகித்தார். வேதாச்சலம் என்ற தனது பெயரை தூய தமிழில் மறைமலை அடிகள் என்று மாற்றிக்கொண்டார். அதே மாதிரி தான் நீலாம்பிகை, கருப்பாயி. அப்போ அவங்களுடைய பேர் கருப்பாயி தான். அந்த பேர் என்ன பண்ணிடுவார், மாற்றிடுவார். அதே போல்
ஞான சாகரம் அப்படிங்கிற ஒரு இதழ் நடத்திட்டு வருவார். அந்த ஞான சாகரம் அப்படிங்கிற இதழுக்கு தூய தமிழில் அறிவுக்கடல் அப்படின்னு பேர் வச்சிருப்பார். ஞான சாகரம் என்னும் பத்திரிகை அறிவுக்கடல் என பெயர் மாற்றம் செய்யப்படுது. அவரது சமரச சன்மார்க்க சங்கம் இது முக்கியமான குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது. சமரச சன்மார்க்க சங்கம் என்னும் நிறுவனம் பொதுநிலை கழகம் என்று பெயரிடப்பட்டது. இந்த சமரச சன்மார்க்க சங்கம் நடத்தினது யார் சார்னா மறைமலை அடிகள். அதுவே சமய சமரச சன்மார்க்க சங்கம்னு வள்ளலார் ஒன்று நடத்தியிருப்பார். சுத்த சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்னு வள்ளலார் ஒன்று நடத்தியிருப்பார். பட் இது வெறும் சமரச சன்மார்க்க சங்கம். அப்போ சின்னதாக இருக்க பேர் மறக்காம ஞாபகம். அது வந்து மறைமலை அடிகள் நடத்தினார். அந்த நிறுவனத்தை பொதுநிலை கழகம் அப்படின்னு பேர் மாற்றுறாங்க. இவ்வியக்கம் தமிழ் சமுதாயத்திலிருந்து ஹிந்தி, சமஸ்கிருதம் மற்றும் பிராமண மேலாதிக்கத்தை விமர்சித்தது. தமிழ் சொற்களுக்குள் புகுந்துவிட்ட சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதி ஒன்றை நீலாம்பிகை தொகுத்தார் அப்படிங்கிறாங்க. ரைட்டா? அப்போது சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதி யார் வெளியிடறா? மறைமலடிகளுடைய பொண்ணு வெளியிடுறாங்க. இவ்வியக்க பிற்காலத்தில் தமிழ் சமூகத்தில் இருந்த பிராமணிய மற்றும் சமஸ்கிருத மரபுகளை எதிர்கொண்ட சமூக இயக்கங்களுக்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. திராவிட இயக்கத்தின் எழுச்சி. இந்தியாவில் பிராமணர்கள் தங்களது பிறப்பின் அடிப்படையில் சிறந்த சமூகத்தை அனுபவித்தனர். மேலும் மிக பெரும் சமூக முன்னுரிமைகளையும் பெற்றிருந்தனர். யாரு? பிராமணர்கள். சென்னை மாகாணத்தில் சமூகத்தின் அனைத்து துறைகளிலும், குறிப்பாக அரசியல், கல்வி, அரசாங்க வேலை வாய்ப்புகளிலும் அவர்களே ஆதிக்கம் செலுத்தினர். கிபி 1911ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சென்னை மாகாண மக்கள் தொகையில் பிராமணர்களின் எண்ணிக்கை 3 விழுக்காட்டிற்கு சற்றே அதிகமாயும் பிராமணர் அல்லாதோரின் எண்ணிக்கை 90 விழுக்காடு எனவும் காட்டியது. அப்போ பார்த்துக்கோங்க, 1911 சென்செக்ஸ் படி சென்னை மாகாணத்தில் பிராமணர்கள் எத்தனை பேர்னா 3% பேர் தான். ஆனால் பிராமணர் அல்லாதோர் எத்தனை பேர்? 90% பேர். இந்த 90% பேர் அந்த 3% பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்க? உருட்டி மிரட்டி அவங்களுக்கு கீழ்ப்படிணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சுருக்காங்க. மேலும் கிபி 1901 முதல் 1911 வரையிலான 10 ஆண்டுகளில் சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு முடித்த பிராமணர்களின் எண்ணிக்கை 4074 ஆகவும் பிராமணர் அல்லாதோரின் எண்ணிக்கை 1035 ஆகவும் இருந்தது. அப்போ பார்த்துக்கோங்க, சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு முடித்தவங்க, ஒரு டிகிரி முடித்தவங்க பிராமணர்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 4074 பேர். ஆனால் பிராமணர் அல்லாதவர் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா வெறும் 1035 பேர் தாங்க. அன்று எவ்வாறு மக்கள் தொகை வகைப்படுத்தப்பட்டிருந்ததோ அதன் அடிப்படையில் ஏனைய குழுக்களை சார்ந்த 306 இந்திய கிறிஸ்தவர்களையும் 69 முகமதியர்களையும் 225 ஐரோப்பிய மற்றும் யூரோசியர்களையும் உள்ளடக்கி இருந்தது அப்படிங்கிறாங்க. இத்தகைய சூழ்நிலையில் திராவிட இயக்கம் பிராமண மேலாதிக்கத்திற்கு எதிராக பிராமணர் அல்லாதவர்களை பாதுகாக்கும் இயக்கமாக உருவானது அப்படிங்கிறாங்க. எப்போ என்னது? திராவிட இயக்கம் பிராமணர்களின் மேலாதிக்கத்திற்கு எதிராக பிராமணர் அல்லாதவர்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் திராவிட இயக்கம். கிபி 1909 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. அப்போ மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் என்ற அமைப்பு உருவானது 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தத்தின் போது. கிபி 1912 டாக்டர் சி நடேசனார் என்னும் மருத்துவர் மதராஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பை உருவாக்கினார். மதராஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பை உருவாக்கினது டாக்டர் சி நடேச முதலியார். இது பின்னாளில் மதராஸ் திராவிட சங்கம் அல்லது சென்னை திராவிடர் கழகம் என்று மாறிய பின் திராவிடர்களின் மேம்பாட்டிற்கான உதவிகளை செய்தது. பிராமணர் அல்லாத பட்டதாரிகளுக்கு உதவுவது, அவர்களை கல்வி கற்க வைப்பது ஆகியவற்றோடு அவர்களது குறைபாடுகள் குறித்து விவாதிக்க முறையான கூட்டங்களையும் நடத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே சமயத்தில் நடேசனார் 1916 ஜூன் மாதத்தில் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிட சங்கம் தங்கும் விடுதியை திராவிடர் இல்லம் திருவன்கேலியின் நிறுவினார் அப்படிங்கிறாங்க. ரைட்டா? ஸோ அப்போ இந்தியாவிலேயே முதலாக பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக தங்கும் விடுதி, உணவுடன் கூடிய தங்கும் விடுதி அமைத்தது யார்? சொன்னார்? நடேச முதலியார். இவர் இன்னொரு மிக முக்கியமான இந்த நடேச முதலியார் தான் பின்னாடி என்ன பண்ணுறாருன்னா ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏவாக பிரிட்டிஷ் சட்டமன்றத்துக்குள்ளே போகும்போது அந்த பிரிட்டிஷ் சட்டமன்றத்தில் பிரிட்டிஷ்காரனை பார்த்தே பிரதிநிதித்துவம் இன்றேல் வரி இல்லை. ரைட்டா? ஸோ எங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, எங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வெள்ளைக்காரனை பார்த்து மிரட்டுறாரு. யார்? நடேச முதலியார். ரைட்டா? ஸோ அப்போ நடேச முதலியார்ல 2 முக்கியமான பாயிண்ட் ஆரம்பித்தோம். ஒன்று, பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக தங்கும் விடுதி. 2வது, பிரதிநிதித்துவம் இன்றேல் வரி இல்லை அப்படிங்கிற கூற்று சொன்னது யாருனாலும் அவர் தான். அதே மாதிரி மதராஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பை உருவாக்குனதும்
அவர் தான். ரைட்டா? ஸோ மேலும் பிராமணர் அல்லாத மாணவர்களின் நலன் கருதும் இவ்வில்லம் ஒரு இலக்கிய அமைப்பையும் கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம் இதுதான் மிக முக்கியமானது. நீதி கட்சி. ரைட்டா? தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சி. முதல் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த நிலையில் ஆங்கிலேய அரசாங்கம் போருக்கு பின்னர் இந்தியாவில் பிரதிநிதித்துவ அமைப்புகளை அறிமுகம் செய்வது குறித்து பரிசீலனை செய்து கொண்டிருந்தது. அப்போது எப்படியும் இந்த முதல் உலகப் போரில் நம்ம ஜெயிச்சிருவோம். ஜெயிச்சதுக்கப்புறம் இந்தியாவில் என்ன பண்ணலாம், பிரதிநிதித்துவ அமைப்புகளை அறிமுகம் செய்வது குறித்து பரிசீலனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட அரசியல் சீர்திருத்தங்கள் பிராமணர்களின் அரசியல் அதிகாரத்தை மேலும் வலுவடைய செய்யும் என அஞ்சிய கல்வி கற்ற பிராமணர் அல்லாதவர்கள் தங்களை அரசியல் ரீதியாக அணிதிரட்டி கொள்ள முடிவு செய்தனர். அப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க பிரதிநிதித்துவ அமைப்புகளை அங்கீகரிக்கலாம் அப்படின்னு வெள்ளைக்கார முடிவு பண்ண உடனே இங்கே இருக்கக்கூடிய பிராமணர் அல்லாதவர்கள் என்ன சொல்கிறான், அப்படி அவன் முக்கியத்துவம் கொடுத்தாலும் பிராமணர்களுக்கு தான் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி இவங்களாம் ஒரு கேங்காக சேர்றதுக்கு முடிவு பண்ணுறாங்க. இக்கால பகுதியை சேர்ந்த இரு முக்கிய பிராமணர் அல்லாதோரின் தலைவர்கள் டி.எம். நாயர், பி. தியாகராய செட்டி. அதாவது பி. தியாகராயர். இவர்கள் இருவரிடையே நிலவிய கருத்து வேற்றுமையை சரி செய்து இணக்கத்தை ஏற்படுத்தினர். ரைட்டா? ஸோ அப்போ இரண்டு முக்கிய பிராமணர் அல்லாதோர் தலைவர்கள், ஒருத்தர் டி.எம். நாயர், ரெண்டாவது பி. தியாகராய செட்டி. இவங்களுக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்னு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் பிராமணரை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளே வராங்க. இவ்விருவருமே தொடக்கத்தில் காங்கிரஸில் அங்கம் வகித்தவர்கள் ஆவார். காங்கிரஸ் அமைப்பினுள் பிராமணர் அல்லாதவர்கள் எவ்வாறு ஓரங்கட்டப்படுகிறார்கள் என்பதை அவ்விருவரும் உணர்ந்தவர்கள் ஆவார். 1916 நவம்பர் 20 பி. தியாகராயர், டி.எம். நாயர், சி. நடேசனார் ஆகியோர் தலைமையில் சுமார் 30 பிராமணர் அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடினர். பிராமணர் அல்லாதோரின் நலன்களை மேம்படுத்துவதற்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், சில்ஃப் ரைட்டா என்னும் அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த பாயிண்ட்டு தான் ரொம்ப முக்கியமானது. தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்போ உருவாக்குறாங்க, 1916 நவம்பர் 20. எங்கே உருவாக்குறாங்க, சென்னை விக்டோரியா மஹால். யார் யார், பி. தியாகராயர், டி.எம். நாயர், சி. நடேச முதலியார் ஆகியோர் எல்லாம் சேர்ந்து உருவாக்குறாங்க. அவர்கள் ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தமிழில் திராவிடன், தெலுங்கில் ஆந்திர பிரகாசா என்றும் 3 செய்தித்தாள்களையும் தொடங்கினர். ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தமிழில் திராவிடன், தெலுங்கில் ஆந்திர பிரகாசா என்னும் 3 செய்தித்தாள்களையும் தொடங்கினர். விரைவில் இவ்வமைப்பு நடத்திய ஆங்கில நாளிதழின் பெயரான ஜஸ்டிஸ் என்பதே அவ்வமைப்பின் பெயராகி ஜஸ்டிஸ் கட்சி என்று அழைக்கப்படலாயிற்று. ஜஸ்டிஸ்னால் தமிழ் அர்த்தம் நீதி. எனவே நீதி கட்சி என அழைக்கப்படலாயிற்று. ஆனால் நீதி கட்சியோட ஒரிஜினல் பேர் என்னது, தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறதா ஒரிஜினல் பேர். நீதி கட்சி ஜஸ்டிஸுங்கிறது பத்திரிக்கையோட பேர், அது ஃபேமஸ் ஆயிடுச்சு. ரைட்டா? அமைப்புக்கான கிளைகளை உருவாக்கும் விதமாக மாகாணம் முழுவதிலும் ஜஸ்டிஸ் கட்சி பல மாநாடுகளை நடத்தியது. அதன் அடிப்படையில் ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய முதல் மாநாடு 1917 ஆகஸ்ட் 19 கோயம்புத்தூரில் நடக்கும், கோவையில் நடக்கும். அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது யார் சார்னா பனகலரசர் ராமராய நிங்கர். ரைட்டா? ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நீதி கட்சியுடைய முதல் மாநாடு 1917 ஆகஸ்ட் 19 கோயம்புத்தூர் நடக்கும். அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது யார் சார்னா யாருங்க, ராமராய நிங்கர். இந்த நீதி கட்சியை உருவாக்குனான்னு பார்த்தோம் இல்லையா, டி.எம். நாயர், நடேச முதலியார், தியாகராய செட்டி. இந்த நீதி கட்சியுடைய முதல் பொதுச் செயலாளராக ஒருத்தர் தேர்வு செஞ்சுருப்பாங்க. அது யாருன்னா ஆற்காடு ராமசாமி முதலியார். இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய வினா, அதனால் கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீதி கட்சியின் முதல் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் சொன்னால் ஆற்காடு ராமசாமி முதலியார். பிராமணர் அல்லாதோர் அறிக்கை, இது என்ன சார்னா இந்த பிராமணர் அல்லாதோர் அறிக்கை 1916 தியாகராய செட்டியால் வெளியிடப்பட்டது. இதுவும் டிஎன்பிசியில் கேட்டிருப்பாங்க. ரைட்டா? பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வெளியிட்டது யார், தியாகராய செட்டி. அதே சமயம் 1916 டிசம்பரில் விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்டது. இவ்வறிக்கை பிராமணர் அல்லாத சமூகங்களின் கருத்துக்களை தெளிவுபட கூறியது. மேலும் சென்னை மாகாணத்தின் பிராமணர் அல்லாதோர்களின் பொதுவான நிலையை அளவீடு செய்தது. பிராமணர் அல்லாதோர் அறிக்கையில் சென்னை மாகாணத்தில் உள்ள 4,1,5 லட்சம் மக்களில் 4 கோடிக்கு குறைவில்லாதவர்கள் பிராமணர் அல்லாதவர்கள். அப்போ 4,1,5 பேரில் 4 கோடி பேர் யார் தான், பிராமணர், நான் பிராமின்ஸ் தான், பிராமணர் அல்லாதவர்களே. சென்னை மாகாணத்தின் அரசியல் சூழல் அவர்களை தங்களுக்கு உரிமையுள்ள பங்கினை எடுத்துக்கொள்ள இடம் அளிக்கவில்லை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்ன சார்னா 4 கோடி பேர் மெஜாரிட்டியாக இருந்தாலும் அவர்களுக்கான உரிமைகளை அவர்கள் எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேலும் ஆங்கில அரசின் உண்மையான நீதி மேலும் வாய்ப்புகளுக்கான சமத்துவம் என்னும் ஆங்கிலேய கொள்கையின்படி நடைபெறும் அரசே இந்தியர்களின் நலனுக்கு உகந்தது என வாதிட்டு தங்களின் ஆங்கிலேய அரசை
நாங்கள் ஆங்கிலேய அரசை ஆழமாக நேசிக்கிறோம் என்ற விசுவாசத்துடன் பற்று கொண்டுள்ளோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. ரைட்டா? அப்போ இந்த நீதி கட்சியோட முக்கியமான ஒரு கோட்பாடு என்ன சொன்னால், பிராமணர் அல்லாதவர்களை எதிர்க்கணும், அவ்வளோதான். பிரிட்டிஷார் ஆட்சி செய்கிறான், அவன் ஆட்சி செய்கிறான், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பிராமணர்கள் உள்ளே வரக்கூடாது, நாங்கள் அதுக்காக என்ன பண்ணுறோம், வெள்ளைக்காரனை ஆதரிக்கலாம், அவங்க கூட நம்ம விசுவாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட்டா? அதுக்கடுத்து இடஒதுக்கீட்டுக்கான கோரிக்கை. நீதி கட்சி தனது நோக்கங்களை கோடிட்டு காட்டி பிராமணர் அல்லாதோரின் அறிக்கையை வெளியிட்டது. அவை அரசு பணியிடங்களில் பிராமணர் அல்லாதோருக்கு இடஒதுக்கீடு மற்றும் பிரதிநிதித்துவ அமைப்புகளில் இடஒதுக்கீடு என்பனவாகும். இவ்வமைப்பு தன்னாட்சி இயக்கத்தை பிராமணர்களின் இயக்கம் என எதிர்த்தது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த நீதி கட்சி அப்படிங்கிறத எதெல்லாம் எதிர்த்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ரைட்டா? ஸோ அப்போ இந்த நீதி கட்சி அப்படிங்கிறது தன்னாட்சி இயக்கத்தை ஆதரிக்கலை. ரைட்டா? தன்னாட்சி இயக்கத்தை பிராமணர்களின் இயக்கம் அப்படின்னு சொல்லி வர்ணிக்குது. தன்னாட்சி இயக்கத்தை ஆதரிக்கலை. அதே போல் காந்தியடிகள் தலைமையிலான ஒத்துழையாமை இயக்கத்தையும் இது ஆதரிக்கவில்லை. ரைட்டா? காந்தியடிகள் தலைமையிலான விடுதலை போராட்டத்தையும் இது ஆதரிக்கவில்லை. காரணம், காங்கிரஸில் பிராமணர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருந்ததுனால ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் காங்கிரஸ் என்னென்ன அமைப்புகள்லாம் என்னென்ன போராட்டங்கள்லாம் ஈடுபடுறாங்களோ அது எல்லாத்தையுமே நீதி கட்சி என்ன பண்ணும், ஆதரிக்காது. அதே போல் தான் சைமன் குழு எதிர்ப்பு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். 1927 சைமன் குழு போட்டு 1928 வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இந்த சைமன் குழுவை எல்லா கட்சிகளுமே புறக்கணிச்சிருக்கும். ஆனால் நீதி கட்சி சைமன் குழுவை வரவேற்றிருக்கும். ரைட்டா? ஸோ நீதி கட்சியின் சார்பாக அப்போதைய முதலமைச்சர் பி. சுப்புராயன் சைமன் குழுவை என்ன பண்ணியிருப்பார், தமிழ்நாட்டில் வரவேற்றிருப்பார். ரைட்டா? ஸோ வருது பாருங்கள். தன்னாட்சி இயக்கம் பிராமணர்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்கக்கூடும் என அஞ்சியது. இது காங்கிரஸையும் பிராமணர்களின் கட்சி என விமர்சித்தது. பாராளுமன்ற அரசியல் சீர்திருத்தங்கள் குறித்து கிபி 1917 மாண்டேகுவின் அறிவிப்பை தொடர்ந்து தமிழ்நாட்டில் அரசியல் விவாதங்கள் தீவிரமடைந்தன. அப்போ 1917 என்ன சொல்றாரு, மாண்டேகு செம்ஸோட இந்தியாவில் எலெக்ஷன்லாம் வச்சு பார்லிமெண்ட் படி நம்ம என்ன பண்ணலாம், ரூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீதி கட்சி வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை கோரியது. அப்போ கம்யூனிவல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை கோருது. அதாவது சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவினர்களுக்கும் முக்கியத்துவம், ஒரு 10 பேர் இருக்கிறான்னா அவனுக்கும் ஒரு முக்கியத்துவம் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சென்னை அரசாங்கம் நீதி கட்சியை ஆதரித்தது. ஆங்கிலேயரின் ஆட்சி பிராமணர் அல்லாதோரின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் என நீதி கட்சி நம்ம என்ன சொல்ல பார்த்தியா, நம்ம காங்கிரஸ் நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா அவங்க பிராமணர்கள் தான் அங்கே அதிகமாக இருக்கான், அவனுக்கு தேவையானதை அவன் செஞ்சுப்பான். ஆனால் வெள்ளைக்காரன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து என்ன தெரியுமா, பாகுபாடும் பார்க்காம என்ன பண்ணுவான், எல்லாருக்குமே அவன் செய்வான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ரைட்டா? ஸோ முன்னேற்றத்திற்கு ஆங்கிலேயரின் ஆட்சி பிராமணர் அல்லாதோரின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் என நீதி கட்சி நம்பியது அப்படிங்கிறான். கிபி 1919 சட்டம் பிராமணர் அல்லாதோருக்கு தேர்தல்களில் இடஒதுக்கீடு வழங்கியது. இந்நடவடிக்கையை காங்கிரஸ் கட்சி விமர்சனம் செய்தது. ஆனால் நீதி கட்சியால் இது வரவேற்கப்படுது. அது நமக்கு தெரியும். 1919 சட்டத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, மாண்டேகு செம்ஸோட சீர்திருத்தத்தின்படி இந்தியாவில் தேர்தல்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த தேர்தல்களின்படி என்ன பண்ணுறாங்க, வகுப்புவாத இடஒதுக்கீடு கம்யூனிவல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடஒதுக்கீடு முறையில் தேர்தல் நடத்துகிறாங்க. அதுக்கடுத்து நீதி கட்சியின் 13 ஆண்டு கால அமைச்சரவை, இது ரொம்ப முக்கியமானதுங்க. 1920 1937 வரையிலான 17 ஆண்டு காலத்தில் நீதி கட்சி மொத்தம் 13 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கும். அப்போ கிபி 1920 நடத்தப்பட்ட தேர்தல்களை காங்கிரஸ் புறக்கணிக்குது. சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த 98 இடங்களில் 63 இடங்களை நீதி கட்சி ஜெயிக்குது. அப்போது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1920 முதல் தேர்தல் நடத்துகிறாங்க சார். 1920-21 இந்தியா முழுக்க தேர்தல் நடத்துகிறாங்க. இந்த தேர்தலில் இரட்டை ஆட்சியின் குறைபாடுகளை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் இந்த தேர்தலில் பங்கேற்காது அப்படின்னு சொல்லிடும். ரைட்டா? அப்போது காங்கிரஸ் பங்கேற்கலன்னா அடுத்த பெரிய கட்சி அது நீதி கட்சி தான். அப்போ சென்னை மாகாணத்திற்கு உட்பட்ட 98 இடங்களில் நீதி கட்சி 63 இடங்களில் வெற்றி பெற்று நீதி கட்சியின் சார்ந்த சுப்புராயலு தமிழ்நாட்டோட முதலாவது முதலமைச்சரானார். ரைட்டா? ஸோ தமிழகத்தின் முதலமைச்சர் யார் சார்னா சுப்புராயலு ரெட்டி. கிபி 1923 நடைபெற்ற தேர்தலுக்கு பின்னர் நீதி கட்சியை சார்ந்த பனகல் அரசர் அமைச்சரவையை அமைக்கிறாரு. ரைட்டா? ஸோ அப்போ நல்லா ஞாபகம், 1920 எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷனில் ஏன்னா இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பாயிண்ட் எல்லாமே டிஎன்பிசியில் கேட்டது. எத்தனை இடங்களில் போட்டியிட்டது, எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது, இது அனைத்துமே டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினா. சென்னை சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த 98 இடங்களில் 63 இடங்களில் ஜெயிச்சு நீதி கட்சி ஆட்சிக்கு போகுது சார். இதில் இன்னொரு மிக முக்கியமான பாயிண்ட்டு, நீதி கட்சியுடைய முதல் சட்டசபை கூட்டத்திற்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னு சொன்னால் கனட் கோமான். ரைட்டா? இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் தான். நீதி கட்சியின் முதல் சட்டசபை கூட்டத்திற்கு தலைமை தாங்கினது யார்? கனட் கோமான். இந்த நீதி கட்சியின் சுப்புராயலு முதலாவது முதலமைச்சராகிறார். ரைட்டா? ஆனால்
சுப்பராயலு கிட்ட முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது சுப்பராயலு ரெட்டி முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்பாகவே தியாகராய செட்டியை போய் முதலமைச்சராக இருக்க சொல்லி அந்த நீதி கட்சி சார்ந்த எம்எல்ஏக்கெல்லாம் கேட்பாங்க. ரைட்டா? தியாகராய செட்டியை முதலமைச்சராக இருக்க சொல்லி கேட்பாங்க. அந்த தியாகராய செட்டி தான் சொல்லுவார், நமக்கு எதுக்குப்பா இந்த பதவியெல்லாம், நம்ம ஏதோ சேவை செய்கிறோம், அதோட போட்டோம், இந்த பதவியெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தியாகராய செட்டி என்ன பண்ணிடுறாரு, மறுத்துடுறாரு. அவர் மறுக்கவும் தான் அந்த வாய்ப்பு யாருக்கு வருது அப்படின்னா சுப்பராயலு முதலாவது முதலமைச்சர் ஆகிறாரு. இருந்தாலும் கூட கொஞ்ச நாள்லேயே சுப்பராயலும் உடல்நலக் குறைவின் காரணமாக இறந்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ உடல்நலக் குறைவின் காரணமாக சுப்பராயலு இறந்துருவார். அதுக்கப்புறம் பனகல் அரசர் அமைச்சரவை அமைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அது புக்கிலலாம் இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. கிபி 1923 நடைபெற்ற தேர்தலுக்கு பின்னர் நீதி கட்சியை சார்ந்த பனகல் அரசர் அமைச்சரவையை அமைத்தார். கிபி 1937 வரை 13 ஆண்டுகள் நீதி கட்சி தனது ஆட்சியை சிறப்பாக நடத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. நீதி கட்சியின் 13 ஆண்டுகால அமைச்சரவை விவரங்கள் 1920 to 23. ஏன் சார் அப்போல்லாம் 3 வருஷத்துக்கே தேர்தல் நடக்குது அப்படின்னா, ஆமாம், இப்போ நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு டைம் எலெக்ஷன் நடக்கிற மாதிரி அப்போல்லாம் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் தேர்தல் நடக்கும். 1920 to 23 ஏ சுப்பராயலு அமைச்சரவை, 1923 to 26 பனகல் அரசருடைய அமைச்சரவை, 1926 to 30 மூன்றாவது தேர்தலில் நீதி கட்சி பெரும்பான்மை இழப்பு. நீதி கட்சி பெரும்பான்மை இழந்தவுடனே அங்கே யார் ஜெயிக்கிறான்னா சுயராஜ்ய கட்சி ஜெயிக்கும். ஆனாலும் சுயராஜ்ய கட்சி என்ன பண்ணாது, ஆட்சி அமைக்காது. சுயராஜ்ய கட்சியுடைய ஆதரவோட சுயேட்சை வேட்பாளரான ஏ சுப்பராயன் அவர் அமைக்கிறார். ரைட்டா? முதலமைச்சராக வரார். ரைட்? ஸோ அப்போ மூன்றாவது பொது தேர்தலில் யார் ஆட்சி அமைக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஏ சுப்பராயன். என்ன சொன்னோம் இல்லையா, சைமன் குழு தமிழகம் வந்தபோது வரவேற்றது அப்படின்னு சொன்னால் நீதி கட்சி. அந்த நீதி கட்சி நீதி கட்சி அப்பொழுது முதலமைச்சர் யாசர்னா சுப்பராயன். ரைட்டா? அதுக்கடுத்து 1930 to 32 பி முனுசாமி நாயுடுவோட அமைச்சரவை, 32 to 34 பொப்பிலி அரசருடைய அமைச்சரவை, 34 to 37 இரண்டாவது முறையாக பொப்பிலி அரசர் அமைச்சரவை அமைக்கிறாரு. அப்போது நீதி கட்சியிலேருந்து இந்த அமைச்சர்கள்லாம் முதலமைச்சராக பதவி வகித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கடுத்து 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி மத்தியில் கூட்டாட்சி, மாகாணங்களில் சுயாட்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வருவாங்க. காங்கிரஸ் எதிர்பார்த்தது இதுதான். அதனால் 1937 தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடும். காங்கிரஸ் போட்டியிட்ட உடனே நீதி கட்சி தோற்று அந்த தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிச்சு யார் தலைமையில் ஆட்சி அமைக்கும், ராஜாஜி தலைமையில் ஆட்சி அமைக்கும். இருந்தாலும் கூட ராஜாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்திற்கு ஆட்சி அமைப்பதை தாமதப்படுத்துகிறார். ரைட்டா? அப்போ அந்த ஒரு மாத கால இடைவெளியில் முதலமைச்சராக இருந்தது யார் சார்னா நீதி கட்சியை சார்ந்த கூர்ம வெங்கட ரெட்டி. இதனெல்லாம் மறக்காமல் மாணவர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீதி கட்சியை சார்ந்த முதலமைச்சர் ஏ சுப்பராயலு ரெட்டி. ரைட்டா? ஏ சுப்பராயலு ரெட்டி. அதுவே நீதி கட்சியை சார்ந்த கடைசி முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா கூர்ம வெங்கட ரெட்டி. அவருக்கு பிறகு தான் ராஜாஜி முதலமைச்சராக பதவி வைக்கிறார். ரைட்டா? இப்போ நீதி கட்சியுடைய 13 ஆண்டுகால சாதனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாதி மறுப்பு திருமணங்களை கட்டுப்படுத்திய சட்ட சிக்கல்களை நீதி கட்சியினர் அகற்றியதோடு பொது கிணறுகளையும் நீர்நிலைகளையும் ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்கள் பயன்படுத்துவதை தடுத்த தடைகளை தகர்த்தனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, சாதி மறுப்பு திருமணங்கள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துகிறாங்க இல்லையா, அதெல்லாம் நீதி கட்சி கேன்சல் பண்ணுறாங்க. பொது கிணறுகளையும் நீர்நிலைகளையும் யார் வேணால் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1921 மற்றும் 1922 ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீட்டு அரசாணைகள், இது ஒரு முக்கியமானது. ரைட்டா? 21, 22 கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீட்டு அரசாணைகள் உள்ளாட்சி துறைகளிலும் கல்வி நிலையங்களிலும் வேலைவாய்ப்பிலும் பிராமணர் அல்லாதோருக்கு இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்தது. கிபி 1921 ஆண்டு பெண்களுக்கான இத்தீர்மானம் வாக்களிக்கும் உரிமை வழங்கியதால் கிபி 1926 முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது இந்த பாயிண்ட்டை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. கிபி 1921 தேர்தலில் தான் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்குறாங்க. அப்போது இதுவும் டிஎன்பிசி கேள்வி, குரூப் 4லேயே கேட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரைட்டா? பெண்களுக்கு முதலாக வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொன்னால் 1921. ரைட்டா? அதுக்கடுத்து வாக்களிக்கும் உரிமை கொடுத்துறாங்க. 1926 முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. 1922 சென்னை அரசு தொழில் உதவி சட்டம் இயற்றப்பட்டது. 1924 ஆண்டு பனகல் அரசர் அமைச்சரவையால் பணியாளர் தேர்வுக்குழு நிறுவப்பட்டது. இது பின்னர் 1929 ஆண்டு பொது பணியாளர் தேர்வாணையமாக மாற்றப்பட்டது. இதுவும் டிஎன்பிசியில் கேட்டது தான். ரைட்டா? ஸோ அரசு பணிகளை ஒழுங்குபடுத்துவதற்காக அரசு பணியாளர் தேர்வுக்குழு எப்போ ஏற்படுத்துகிறாங்கன்னா 1924. இந்த அரசு பணியாளர் தேர்வுக்குழு அப்படிங்கிறது அரசு பணியாளர் தேர்வாணையமாக மாற்றுறது எப்போ அப்படின்னா 1929. இந்தியாவிலேயே முதல் முறையாக இத்திய அமைப்பு சென்னையில் தான் ஏற்படுத்தப்படுது. அப்போது இந்தியாவிலேயே சென்னையில் தான் ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் தான் இந்தியாவிலேயே முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கினதும் சென்னையில் தான்.
கிபி 1926ஆம் ஆண்டு இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் ஏற்படுத்தப்பட்டது. அதே 1926ஆம் ஆண்டு ஆந்திரா பல்கலைக்கழகமும் 1929ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகமும் உருவாக்கப்பட்டது. 1929ஆம் ஆண்டு தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. ஏழை எளிய மக்கள் வீடு கட்டிக்கொள்வதற்காக புறம்போக்கு நிலங்களை பட்டா செய்து வழங்கப்பட்டது. வசதியற்ற மக்கள் பிரிவினரிடையே கல்வி கற்பதை ஊக்குவிப்பதற்காக கல்வி கட்டணச் சலுகை, கல்வி உதவித்தொகை வழங்குதல், மதிய உணவு திட்டம் ஆகிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இது எல்லாமே மதிய உணவு திட்டம் எல்லாமே நீதி கட்சி காலத்தில் தான் ஆரம்பிக்கிறாங்க. நீதி கட்சியால் கல்வித்துறையில் ஏற்படுத்தப்பட்ட சீர்திருத்தங்கள். கட்டணமில்லாத கட்டாய கல்வி முதலாக சென்னையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏறத்தாழ 3000 மீனவ குடும்பங்களை சார்ந்த சிறுவர் சிறுமியர்களுக்கு மீன்வளத்துறையின் மூலமாக இலவச மீன்பிடிப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. சென்னையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி பள்ளிகளில் இலவச மதிய உணவு திட்டம் அளிக்கப்பட்டது. 1934ஆம் ஆண்டு சென்னை துவக்க கல்வி சட்டம் திருத்தப்பட்டு 1935ஆம் ஆண்டு துவக்க கல்வியின் தரம் மேம்படுத்தப்பட்டது. அப்போது சென்னை துவக்க கல்வி சட்டம் எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீதி கட்சி காலத்தில் 1934 ஏற்படுத்துகிறாங்க. இதை 35 திருத்துறாங்க. ரைட்டா. அதுக்கடுத்து பெண் கல்வி நீதி கட்சியின் ஆட்சியில் ஊக்குவிக்கப்பட்டது. தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரின் கல்வி தொழிலாளர் நலத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகள் பொது பள்ளியில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்று நீதி கட்சி அரசாணை பிறப்பித்தது. அப்போ ஒடுக்கப்பட்ட குழந்தைகள் பொது பள்ளிகளில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதி கட்சி என்ன பண்ணுறாங்க, ஒரு அரசாணை ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. இச்சமூக குழுக்களை சேர்ந்த மாணவர்களுக்கென கிபி 1923இல் தங்கும் விடுதிகள் உருவாக்கப்பட்டது. அதே போல் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி மருத்துவ கல்விக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டது. 1934 மேட்டூர் அணை கட்டப்பட்டது. இதெல்லாம் நீதி கட்சியின் ஆட்சியில் உருவாக்கப்பட்ட சாதனைகள். அதுக்கடுத்து சுயராஜ்ய கட்சியினர் நீதி கட்சியினர் இடையேயான போட்டி. கிபி 1922இல் ஒத்துழையாமை இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டதை தொடர்ந்து காங்கிரஸ் மாற்றத்தை விரும்புவோர் என பிரிந்தது. ரைட்டா. ஸோ இது ஒரு குரூப் 1 கொஸ்டினுங்க. மாற்றத்தை விரும்பாதோர், மாற்றத்தை விரும்புவோர், இதெல்லாம் யார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்டா. ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொட்டப்பட்டது வந்து காங்கிரஸில். ரைட்டா. ஸோ மாற்றத்தை விரும்பாதோர் என்ன பண்ணுறாங்கன்னா சட்டமன்ற புறக்கணிப்பை தொடர விரும்புகிறாங்க. நம்ம எதுக்குங்க சட்டமன்ற தேர்தலெலாம் போயிட்டு நம்ம இப்படியே போராடிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி மாற்றத்தை விரும்பாதோர் சொல்கிறாங்க. மாற்றத்தை விரும்புவோர் என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தலில் போட்டிட்டு சட்டமன்றத்துக்குள்ளே போய் அங்கே வச்சு அவனை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாற்றத்தை விரும்புவோர் ப்ரோ சேஞ்சர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் சுயராஜ்ய கட்சி. ரைட்டா. யார்? மோதிலால் நேரு, சிஆர் தாஸ், இவங்கெல்லாம் மாற்றத்தை விரும்புவோர் லிஸ்ட்டில் வருவாங்க. ரைட்டா. ராஜாஜியுடன் காந்தியத்தை தீவிரமாக பின்பற்றும் வேறு சிலர் இணைந்து சட்டமன்றத்திற்கு செல்வதை எதிர்த்தனர். அப்போ ராஜாஜியோட யாரெல்லாம் காந்தியை ஃபாலோ பண்ணுறாங்களோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சட்டமன்றத்திற்கு செல்வதை எதிர்க்கிறாங்க. ராஜாஜி ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், காந்தியுடைய செயல் திட்டங்களில் மிகவும் முக்கியமானது சட்டசபை புறக்கணிப்பே. ரைட்டா. காந்தியின் மிக முக்கியமான செயல் திட்டங்களில் முக்கியமானது எது சார்னா எது? சட்டசபை புறக்கணிப்பே. கஸ்தூரி ரங்கர், எம்ஏ அன்சாரி ஆகியோருடன் சேர்ந்து கொண்ட ராஜாஜி சட்டமன்றத்தை புறக்கணிப்பது என்ற கருத்தை முன்வைத்தார். இக்கருத்திற்கு ஏற்பட்ட எதிர்ப்பு காங்கிரஸுக்குள்ளேயே சிஆர் தாஸ், மோதிலால் நேரு ஆகியோரால் கிபி 1923 ஜனவரி 1 சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்படுவதற்கு இட்டுச் சென்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட்டா. ஸோ அப்போ சிஆர் தாஸ், மோதிலால் நேரு ஆகியோரால். இந்த சிஆர் தாஸ் தான் தெரியும் இல்லையா? சிஆர் தாஸ் ஒரு முக்கியமான நேதாஜியோடைய அரசியல் குரு யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யார் சார்? சிஆர் தாஸ். தமிழ்நாட்டில் இது ஒரு முக்கியமான வினா, மறக்காம ஞாபகம். தமிழ்நாட்டில் எஸ் சீனிவாசனார், எஸ் சத்தியமூர்த்தி ஆகியோர் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமை ஏற்றனர். அப்போது இந்திய அளவில் சுயராஜ்ய கட்சி உருவாக்குனது யார்? சிஆர் தாஸும் மோதிலால் நேருவும். ஆனால் தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சிக்கு தலைமை தாங்கி யார்? எஸ் சீனிவாசனார், எஸ் சத்தியமூர்த்தி. இதனைத் தொடர்ந்து கிபி 1926இல் நடைபெற்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றனர். இருந்தபோதிலும் காங்கிரசின் கொள்கைக்கு இணங்க ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்தது. மாறாக அவர்கள் சுயேட்சை வேட்பாளரான சுப்பராயனுக்கு ஆதரவு தெரிவித்தனர். கிபி 1930இல் நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சி போட்டியிடாததால் நீதி கட்சி எளிதாக வெற்றி பெற்றது. அப்போ 1930 நீதி கட்சி ஜெயிச்சு தான் யார் முதலமைச்சராக வரா? பி. முனுசாமி நாயுடு முதலமைச்சராக வராரு. இந்த முனுசாமி நாயுடுவோட அமைச்சரவையில் தான் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. அதற்கடுத்து 1932 முனுசாமி நாயுடுவை அமைச்சரவையிலிருந்து விலக்கிட்டு பொப்பிலி ராஜா முதலமைச்சராக எலெக்ஷனை சந்திக்காமலே வராரு. அதுக்கடுத்து 1934 தேர்தல். இந்த 1934 தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று பொப்பிலி ராஜா இரண்டாவது முறையாக தேர்தலில் முதலமைச்சராக வராரு. இந்த 1934 தான் சேலத்தில் மேட்டூர் அணை கட்டுறாங்க. ரைட்டா. ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கக்கூடிய பிராமணர் அல்லாதோர் இயக்கம் அப்படிங்கிற இந்த தலைப்பு
நிச்சயமாக டிஎன்பிசியில் அடிக்கடி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பகுதி தமிழ் மறுமலர்ச்சியும் பிராமணர் அல்லாதோர் இயக்கமும். அப்போது பாடத்திட்டத்திலையுமே இது ஒரு மிக முக்கியமான பகுதியாக இருக்கும். உங்களுக்கு மதிப்பெண்களை அள்ளித்தரக்கூடிய, ஏன்னா எல்லாருமே இந்த ஏரியாவில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போது நீங்களும் இந்த ஏரியாவில் அவங்களோட சேர்த்து மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக இதை தாண்டி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தால் மட்டும்தான் அது முடியும். மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன சார்னா, ஏப்ரல் மாதம் முடிய போகுது, கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் முடிய போகுது, மே மாதம் அடுத்ததாக வரப்போகுது. அப்போது இந்த ஒரு மாதம், அதாவது கிட்டத்தட்ட இப்போ நம்ம கொரோனாவை பாதி ஜெயிக்கக்கூடிய நிலமையில் இருக்கும், ரைட்டா? இந்தியா அமெரிக்கா அளவில் உலக அளவில் கொரோனா பரவக்கூடிய அளவுலாம் இந்தியாவில் பரவலை, இது நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். அப்போது கிட்டத்தட்ட நம்ம கொரோனாவை ஜெயிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலமையில் இருக்கும். இந்த ஒரு 15 நாட்கள் அல்லது 20 நாட்கள் மாணவர்கள் என்ன சொல்கிறது, தங்களுடைய கடமை, அதாவது தங்களுடைய கடமைன்னு என்ன, அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு அளித்து ஊரடங்கை மதித்து எங்கேயும் வெளியில் போய் சுற்றாமல், இந்த மாதிரி கிரிக்கெட் விளையாட போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், எங்கேயும் போகாமல் வீட்டிலேயே அமர்ந்து ஒரு 15 நாட்கள் நீங்கள் உங்களை தனிமைப்படுத்தி கொண்டீர்கள் அப்படின்னா நிச்சயமாக இந்த கொரோனாவை நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அந்த 15 நாட்கள் உங்களை நீங்கள் தனிமைப்படுத்தி உங்களுடைய கவனத்தை எல்லாமே புத்தகத்தை பக்கம் திசை திருப்புங்க, ரைட்டா? நம்ம இந்த ஊரடங்கு காலத்தில் புக்கை மட்டும் எடுக்கவே மாட்டோம், மற்ற எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். இது நமக்கே தெளிவாக தெரியுது, ரைட்டா? அப்போது இந்த 15 நாளில் நீங்கள் கொஞ்சம் நல்லா ஃபுல் ஃபோக்கஸ்டாக உட்காந்து படிச்சிங்கன்னா யூனிட் 8 நீங்கள் தரவு பண்ணிடலாம், யூனிட் 9 நீங்கள் தரவு பண்ணிடலாம். மீதி இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை நம்ம கவர் பண்ணால் கூட போதுங்க. ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் ரொம்பலாம் போட்டு நான் டிஎன்பிசிக்கு படிக்கிறேன் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடிய அளவுக்குலாம் என்ன சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. அப்படியே போகிற போக்கில் ஜாலியாக படிச்சுட்டு போனீங்கன்னா, ரிலாக்ஸாக படிச்சுட்டு போனீங்கன்னா, கொஞ்சம் காலையில் எந்திரிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க, காலையில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் படிங்க போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்களுடைய ஒர்க் என்னவோ அந்த ஒர்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்போது கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கடின உழைப்பு, விடாமுயற்சி, சரியான திட்டமிடல், இது 3 இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் டிஎன்பிசியில் ஒரு அச்சீவராக மாறலாம். அப்போது என்னோடய ஒரே ஒரு கொள்கை, ஒரே ஒரு ஆசை இதுதான், இந்த 2020க்குள்ளே நீங்கள் ஒரு அரசு பணியில் உட்காந்து அந்த அரசு சம்பளம், நம்ம ஏற்கனவே தெரியும் கவர்மெண்ட்னாலே பல சிக்கல்கள் இருக்க தான் செய்யும், அரசு வேலைனாலே பல சிக்கல்கள் இருக்க தான் செய்யும். இப்போ கூட பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை, காவல்துறை, சுகாதாரத்துறை இதெல்லாம் உழைச்சிட்டு தான் இருக்காங்க, ரைட்டா? நிச்சயமாக இவங்க எல்லாருமே தீவிரமாக உழைச்சிட்டு தான் இருக்காங்க. அப்போது அரசு வேலைகளில் ஒரு சில சிக்கல்கள் இருந்தாலும் கூட ஜாப் செக்யூரிட்டி மற்ற எல்லாரும் பார்த்திங்களா, மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாருமே சேஃபாக வீட்டில் தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கான சம்பளமும் போயிட்டு தான் இருக்குது, ரைட்டா? ஸோ அப்போ இதில் மிக முக்கியமானது, அரசு பணிகளில் சில சட்ட சிக்கல்கள் எல்லாமே இருந்தாலும் கூட உங்களது வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடியது அப்படின்னா நிச்சயமாக அது அரசு துறை தான். எனவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு மாணவர்கள் படித்து இந்த தேர்வை, இந்த ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தி இந்த ஊரடங்கு காலத்தில் பாதி போர்ஷனை முடித்து வச்சிடணும். டிஎன்பிசியில் பாதி போர்ஷனையும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும். உங்கள் வெற்றிக்கு நாங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம். நன்றி.